தங்கக் கடிகாரமும் ஒரு மணல் துகள். ஒரு ராஜா ஒரு அழகான தங்கக் கடிகாரம் வச்சிருந்தார். அது ரொம்ப விலை உயர்ந்தது. கரெக்டான நேரத்தை காட்டும். ராஜாவுக்கு அதுனா ரொம்ப உயிர். ஒரு நாள் அந்த கடிகாரம் ஓடுறது நின்னுடுச்சு. ராஜா நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய கடிகாரம் செய்யறவங்களை எல்லாம் கூப்பிட்டார். அவங்க அந்த தங்கம் வைரம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனா யாராலையும் அதை சரி பண்ண முடியல. கடைசியா ஒரு வயசான தாத்தா வந்தாரு. அவர்கிட்ட பெரிய மிஷின் எதுவும் இல்ல. ஒரு சின்ன பூத கண்ணாடிய வச்சு அந்த பெரிய கடிகாரத்துக்குள்ள ஆழமா பார்த்தாரு. அவருக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சது. 2 சக்கரங்களுக்கு நடுவுல ஒரு குட்டி மணல் துகள் சிக்கிட்டு இருந்தது. அத மெதுவா ஊதி வெளியே தள்ளினாரு. உடனே அந்த கடிகாரம் திரும்பவும் டிக் டிக்னு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கல. ஒரு சின்ன மணல் துகள் என்னோட பெரிய தங்க கடிகாரத்தையே நிறுத்திடுச்சா அப்படின்னு கேட்டாரு. அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே, ஆமா ராஜா, ரொம்ப சின்ன விஷயம் கூட பெரிய மிஷினை நிறுத்திடும்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தப்புகளையும் சின்ன கசப்பான வார்த்தைகளையும் இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு விட்டுடுறோம். ஆனா அந்த சின்ன விஷயங்கள் தான் நம்ம நிம்மதியை நிறுத்திடும்னு ராஜா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. கதையின் நீதி: சின்ன விஷயங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு பெரிய பிரச்சனையை தரும். அதே மாதிரி ஒரு சின்ன நல்ல விஷயம் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.